அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பலன் இல்லாமல் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் உள்ள கசப்புகளோ தோல்விகளில் வந்து நீங்கள் ஒரு பயந்து போய் நிற்கலாம். இது எங்கே போய் முடிய போகுமோ? இல்லை இல்லை, அழாதீங்க. தேவ சமூகத்தில் அழுங்க. சும்மா அழாதீங்க. அரை கதவை போட்டுங்க. கணவன் அதுக்கு ஒத்து வரலையே ஜெபத்துக்கு, நீங்கள் அழுங்க. கணவன் வர்றாரா, பிள்ளைங்க வர்றாங்களா, கூட்டி கையை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த அழுகைக்கு பின்பாக ஒரு பெரிய அறுவடை இருக்காது. சபை, இன்னொன்று சொல்கிறேன், நம்முடையவர்களை ஆட்டுக்குட்டிகளை சத்துரு பிடிச்சிட்டு போனான், தாடையை உடச்சி ஆட்ட மீட்டான். நம்முடையவர்கள் இன்னும் அவன் கையில் தூரமாக இருக்கிறாங்க. ஆனால் உனக்கு பலன் இல்லைங்கிற. ஆன சொல்கிறாரு, பலவானே நீதான், பலவானே நீதான். நீ பலன் இல்லைன்னு எப்போ சொல்றியோ சொல்ற, பலவீனன் தன்னை. யாருக்குமே வராத அந்த ஞானம் ஏன் அவனுக்கு ஊசி தெரியுமா? எல்லாரும் அழுதுட்டு கல் எடுக்கிறாங்க, அவன் ஏபோத்தை எடுத்தான். எல்லாரும் அழுதுட்டு போய் தற்கொலைக்காக பாட்டில் எடுப்பாங்க. எல்லாரும் போய் நான் வாழ வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வேதத்தை கையில் எடுக்கணும். நீ வேதத்தை கையில் எடுக்கணும். நீ அவரை துதிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, இதுக்கு மேல் முடியாது, டைவர்ஸ் தான், இதுக்கு மேல் முடியாது, நான் அந்த பிள்ளையை வச்சுக்க மாட்டேன். நீ சொல்லணும். எல்லாரும் அப்படி சொல்லும்போது நீ வேதத்தை கையில் எடுத்து, ஆண்டவரே, என்னுடைய நீதிமானுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படும் எழுதி இருக்கிறது. என் பிள்ளையுடைய ஆத்மா, என் பிள்ளை தப்பு செய்கிறான் ஆண்டவரே, என் மகன் தப்பு செய்கிறான் ஆண்டவரே, என்னால் பார்க்க முடியலை, என் கணவன் தப்பு செய்கிறான், எனக்கு முடியலை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 4:1, நெருக்கத்தில் இருக்க உனக்கு ஒரு பெரிய விசாலத்தை தேவன் உண்டாக்குவான். என்னால் பார்க்க முடியலப்பா, என் பிள்ளைய நான் இப்படி எதிர்பார்க்கலையே, என் மகனை தான் இப்படி எதிர்பார்க்கலையே, என் மகனை தான் இப்படி எதிர்பார்க்கலையே, அதுக்கு வாழ்க்கை தாறுமாறாகுது ஆண்டவரே. அரைக்கதவை போட்டு தாழ்மையாரு முடியலப்பா, என் தரிசனம் பெருசல்லவா, என் மிஷன் பெருசல்லவா, நம்பி கொடுத்தீங்களே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவங்கள நம்பி நிற்கிறேன் ஆண்டவரே, நான் என்ன செய்ய, என் பிள்ளைக்காக என்ன செய்ய, என் கணவனுக்காக என்ன செய்ய, சபைக்காக என்ன செய்ய? நிச்சயமாக சொல்கிறேன், உன் கண்ணீர் போகிறது மட்டுமல்ல, நீ அவர்களை திருப்பிக் கொள்ளுவாய். உன்னை விட்டு போனவர்கள் பூமியின் கடையாந்திரத்திற்கு போனால் அவளை திரும்ப கொண்டு வரும். உன்னிடத்தில் தோன்றின பிள்ளைகளை சத்துரு எங்கேயாவது வழித வர பண்ணி கொண்டு போயிருந்தா என் தேவன் திரும்ப கொண்டு வருவார். திருப்பி வர வேண்டிய விசுவாசிகளை திரும்ப கொண்டு வருவார். ஏன் தெரியுமா?